ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கேரட் வச்சு ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். இதில் நம்ம பால், நாட்டு சக்கரை, நட்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்லேயும் நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். இந்த ஸ்வீட் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம். இந்த ஸ்வீட் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும். இந்த கேரட் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 1/2 கிலோ கேரட் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற தோலை நல்லா சீவி கழுவிட்டு இந்த மாதிரி துருவிக்குங்க. இப்போ இதை ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. நீங்கள் 2 தடவையாக கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய மிக்ஸி ஜாரில் ஒரே டைமில் அரைக்க போகிறேன். உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 20 முந்திரி அதில் சேர்த்துருங்க. இது கூடவே 7 பாதாம், கொஞ்சமாக பிஸ்தா சேர்த்துக்குங்க. நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா குறைவாக கூட சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 4 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா இது கூட நம்ம ஏலக்காய் சேர்த்து அரைக்க தேவையில்லை. ஸ்வீட் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கடைசி 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அதில் சேர்த்துருங்க. 1/2 கப் கட் பண்ண தேங்காயை சேர்த்துருங்க. உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ட்ரையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடிகனமான ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கேரட்டை இதோடு சேர்த்துருங்க. இப்போ இந்த கேரட்டில் இருக்கிற தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஹை ஃப்ளேம்லையும் மீடியம் ஃப்ளேம்லையும் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வதக்கிடுங்க. அரை லிட்டர் காய்ச்சாத திக்கான பால் இதில் சேர்த்துருங்க. இதில் நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்து வேக வைக்கக்கூடாது, பாலில் தான் வேக வைக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இது நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி, பாதாம், பிஸ்தா இதில் சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம சேர்த்திருக்கிற பால், கேரட்டெல்லாம் கொதித்து மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வைக்கும் போது லைட்டாக கேப் இருக்கிற மாதிரி மூடி வைங்க. அப்போ தான் வேர்த்து தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். இடையில இதை கிளறி விடுங்க. அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. நம்ம சேர்த்திருக்கிற பால் நல்லா ட்ரை ஆகணும். இந்த மாதிரி இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. கூடவே 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்குங்க. உங்ககிட்ட சுத்தமான வெல்லம் இருந்தால் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை வேண்டானா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் 1 கப் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற நாட்டு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி நல்லா திக்காகி வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை, நாட்டு சர்க்கரை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்தும் போது ஸ்வீட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா திக்காகிற வரைக்கும் கலந்து விடுங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நீங்கள் நெய் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை கடாயில் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேம்லையும் மீடியம் ஃப்ளேம்லையும் மாற்றி வச்சு நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு நமக்கு கடாயில் ஒட்டாமல் வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்வீட்டை இந்த பவுலில் சேர்த்துருங்க. ஸ்வீட்டுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம அழுத்தி விடும்போது கரண்டியில் ஸ்வீட் ஒட்டுற மாதிரி இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா சமமாக பரப்பி விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே சேர்த்துருங்க. ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க. இந்த நட்ஸ் எல்லாம் அந்த ஸ்வீட்டோட நல்லா செட் ஆகணும். இப்போ நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் கூட நீங்கள் இதை செட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க.
இப்போ நான் இது 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லாவே செட் ஆகிருக்கு. ஒரு கத்தி வச்சுட்டு ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு இந்த ஸ்வீட்டை வெளியே எடுத்துருங்க. நீங்கள் எந்த கத்தியில் கட் பண்ண போகிறீங்களோ அந்த கத்தியில் நெய் இல்லைனா எண்ணெயை தடவிட்டு கட் பண்ணுங்கள். அப்போ ஒட்டாமல் வரும். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்வீட் தயாராகிருச்சு. இதில் நம்ம பால், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்பயும் போல் ஸ்வீட் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும். உங்கள் கிட்டே நட்ஸ் இல்லைனா வறுத்த வேர்க்கடலை கூட வச்சு செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு தடவை இந்த ஸ்வீட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக பாராட்டாமல் இருக்க மாட்டாங்க. இந்த ஸ்வீட் செய்யும் போதே வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.